தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சொக்கலிங்க சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள முரப்பநாடு பகுதியில் 100 ஆண்டு பழமையான சிவாலயங்களில் ஒன்றான மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு புதிய கொடிமர பிரதிஷ்டை உள்ளிட்டவைகள் எல்லாம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த 30ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக பூஜைகள் தொடங்கியது. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி சுமங்கலி பூஜை என பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. காலையில் 4ஆம் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. நாடி சந்தானம் போன்ற பூஜைகளும் நடத்தப்பட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் மகா தீபாராதனை நடைபெற்றது. பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட மகா கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மாலையில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். शंकराय श्रीमन्महादेवाय नमः। मानो महात्मदमानोर्भगं मानवुख्यन्तमदमानवुख्यतं मानोपदीपितरमोदमातरं प्रिया मानसर्वरुद्रमानतोके तनयमानायजमानदोषमान अश्वेतरः वीराण्मानरुद्रभामितर्वतिरविश्वतरवसारदेवते